நம்ம சேரண்ணா கிட்ட இந்த நிலாவோட அப்பா மனோகர் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, நேரா தேனுகிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நிலா ஒண்ணும் இந்த டிரைவர் பையல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுலாம் ஓடி வரல. அந்த கல்யாணம் பிடிக்காம இந்த சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறான். ஆனா, இந்த ஃப்ராடுக்கார பையன், இந்த துரோகி என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம மகள ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுதான் அவனுக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு நிலாவ கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால தான் நிலாவுக்கு அவன் சொன்ன பொய்யெல்லாம் தெரிய வர போய் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து விவாகரத்து பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? இந்த சோழனா இப்படி ஏமாத்தியிருக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா தேனு, எனக்கு நினைக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இவன் இப்படி ஏமாத்தியிருக்கிறான். சூர்யாவ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம்ல நிலாவுக்கு, அந்த கல்யாணம் பிடிக்காம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறா. எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை எப்படியாவது சென்னையில கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா போல. அத கேட்டுட்டு இவன் சரி பெரிய இடத்து சம்மந்தமா அமைஞ்சிருக்கே, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் சொத்து வரும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நிலாவ கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அந்த சூழ்நிலைய இவன் பயன்படுத்திக்கிட்டு, ஒருவேளை அங்கேயே எனக்கு பிடிக்காத கல்யாணத்த பண்ணி வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நிலா சொல்லியிருந்தான்னா, நம்ம பொண்ணு வந்து நம்மள விட்டு போயிருக்க மாட்டா. எப்படியோ பேசி செஞ்சு நம்மளுக்கு வந்து நம்ம கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா, நாங்க லவ் பண்ணோம், எங்க வீட்ல எதிர்த்துட்டாங்க. அதனால எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் வந்து ஸ்டேஷன்ல சொன்னதுனால தான் கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த விஷயம் பாவம் நம்ம நிலாவுக்கு கூட தெரியாது. ஏதோ நம்மகிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்த பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, விருப்பமே இல்லாம அந்த இடத்துல இத்தன நாளா இருந்திருக்கிறா. நெறைய தடவ வெளியில போகணும் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கும்போது எப்படி போக முடியும்? இவங்க இந்த கல்யாணத்த காரணமா வச்சு இவள இருக்க வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மனோகர் வந்து தேனுகிட்ட பயங்கரமா சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு. இவன சும்மாவே விடக்கூடாதுங்க. அந்த சோழன ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இத்தன நாளா நம்ம பொண்ணு இவனையா போய் லவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ கஷ்டத்துல இருந்தேன். இப்ப தான் தெரியுது. நிலாவையே அவன் ஏமாத்தி தான் கல்யாணமே பண்ணியிருக்கிறான். இத்தன நாளா நம்ம பொண்ண தான் நம்ம தப்பா நெனச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரிங்க. இனிமே நிலாவும் சரி, அந்த குடும்பமும் சரி, எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இதோட நிலாவ நம்ம கூட்டிட்டு போயிரலாம். இப்பதான் நல்லா தெரிஞ்சிருச்சுல, நிலாவுக்கு இந்த குடும்பம் சுத்தமா இப்பதான் ஏதோ ஒரு பாசத்துல பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா சுத்தமா பிடிக்காம தான் நிலா வந்து வேற வழியே இல்லாம தான் அவங்க வீட்ல இத்தன நாளா இருந்திருக்கிறா. நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் நிலா இந்த முடிவு எடுத்திருக்கிறா. அவிங்க தான் இந்த பாசமா இருக்கிற மாதிரி காட்டி காட்டி நிலாவ ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போணுங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சோழன நான் ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன். என் பிள்ளைய ஏமாத்தி இத்தன நாளா இப்படி பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மனோகர் வந்து நினைக்கிறாங்க. அப்ப தாஸுக்கு உடனே கால் பண்ணி, "டேய் தாசு, அந்த சோழன சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்." அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா சொல்றீங்க? அதான் நிலா உங்க கூட வந்துட்டால்ல, இனிமே எதுக்கு அத பண்ணிக்கிட்டு?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் சொல்றத செய்யுடா. நிலா இப்ப நம்ம பக்கம் வந்துட்டா. ஆனாலும் என் கூட தான் இருக்கா. நம்ம வீட்ல தான் இருக்கா. ஆனாலும் அந்த குடும்பத்த பத்தி தான்டா நெனச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா அந்த சோழன் சாதாரணப்பட்டவன் கிடையாதுடா. நிலாவையே ஏமாத்தியிருக்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் நேர்ல வந்து சொல்றேன். நீ கூடிய சீக்கிரம் அந்த சோழனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் வந்து கால் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறமா நிலா கிட்ட போயிட்டு, நிலா, நீ வந்து நம்ம திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலைக்கு போகணுமா? எதுக்கு திருவண்ணாமலைக்கு போகணும்? நான் தான் சொன்னேன்ல திருவண்ணாமலைக்குலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? மறுபடியும் நீங்க என்னைய அங்கேயே வீட்லயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. போதும் நிலா, நீ பட்ட கஷ்டம் எல்லாமேன்னு. நீ வந்து திருவண்ணாமலையில வந்து இருந்து நீ என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ எல்லா பிஸ்னஸையும் பண்ணு. சென்னையில நீ என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை அங்க வச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி தேனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா இது? நீங்க இப்படிலாம் சொல்வீங்கன்னு நினைச்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா, ஐயோ உங்க அம்மா ஏதோ உன் மேல உள்ள பாசத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அவ சொல்றதுல நீ பெருசா எடுத்துக்காத. இப்ப என்ன கண்ணு உனக்கு? நீ இங்க தானே இருந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ பாரு. அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சென்னையில வந்துட்டு ஹோட்டல் கட்டலான்னு சொல்லியிருக்கிறான். அவன் தான் வந்துட்டு டிசைன் அனுப்ப சொன்னான் நிலா அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? டிசைன் பண்ணணுமா? பரவாயில்லையே, பெரிய ப்ராஜெக்ட்டா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நிலா, நீ தான் டிசைன் பண்ணி குடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்பதான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு சென்னையில ஒரு பெரிய ஹோட்டல்
ஒண்ணு கட்டப் போறேன். அதுக்கு கொஞ்சம் டிசைனிங் பண்ணி குடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் உன்னை பத்தி நெறைய சொல்லியிருக்கிறேன். அந்த ஆர்டர வந்து உனக்கு குடுக்கலான்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவாப்பா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நிலா, நீ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்க நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டனா, அவன் மூலியமா இதே மாரி இன்னும் நெறைய டிசைன்ஸ் ஆர்டர்ஸ்லாம் வரும். என்கிட்ட கூட கேட்டான். "நீ என்னப்பா இதெல்லாம் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆனாலும் உன் மக இப்படி ஒரு உங்க உங்க பொண்ணு இப்படி ஒரு கம்பெனில வேலை பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இருந்தாலும் இது நீ உன்னோட கம்பெனியோட வளர்ச்சிக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்ட சொல்லு. உங்க கம்பெனியோட வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய மைல்ஸ்டோனா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எனக்கு இப்படி நீங்க ஒரு ஆர்டர் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் குடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் இப்பவே திவ்யா கிட்ட சொல்றேன்ப்பா இத பத்தி. அவ தான் அப்பாவும், அம்மாவும் வந்திருக்கிறாங்கல்ல நிலா, நீ வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து திவ்யாக்கு கால் பண்ணி ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கா? என்ன ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சென்னையில் தான் நம்பர் 1 கம்பெனியாக வந்துட்டு நம்மளும் வந்து லீடிங்கில் வந்துருவோம். டாப் 10ல் என்ன டாப் 5லேயே வந்துட்டு நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவ சொல்கிற? அது எப்படி நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே எங்கள் அப்பா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது தான். முதல்ல எங்க அப்பா இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஆனா பரவால்ல. இப்ப நான் வந்து என்னோட வேலை விஷயத்த எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் உனக்கு தெரியும்ல நிலா அப்படின்னு சொன்னாங்க. ஆமா எனக்கு கண்டிப்பா தெரியும். இது வந்து 50 கோடி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. 50 கோடி ப்ராஜெக்ட்டா? என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டு இருக்கும்போது, திவ்யாவோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க கூட இருந்தாங்களா, அவங்க இருந்துட்டு கேட்குறாங்க, "என்னாச்சு? என்ன ப்ராடக்ட்?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரியல. என்னது?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமா, திவ்யா இருந்துட்டு சொல்றாங்க, "ஆமா நிலா மூலியமா வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "நிலா மூலியமா ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கா? என்னது?" அப்படின்னு கேட்கும்போது, "50 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஒர்க்க வந்து நம்ம தான் ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்குமே வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிருது. பரவாயில்லையே! நம்ம வந்து நமக்கு இவ்ளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கே! எப்படி? நிலாவ நம்பி எப்படி குடுத்தாங்க? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சின்ன கம்பெனி இப்ப தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மள நம்பி எப்படி இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது, தெரியல நிலாவோட அப்பா தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வாங்கி குடுத்தாராம். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு காட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் இந்த டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்களாம். இது மட்டும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டோம்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே எடுத்துறலாம். இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கு காரணமே நிலா தான். பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம நிலா இருந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்க இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "இது என்னடா இருக்குது? நம்ம கிளையண்ட்ஸ் இதே மாதிரி நெறைய பேர் இருக்கிறாங்கடா. இது மூலியமா உனக்கு நெறைய ப்ராஜெக்ட் நான் பண்ணி குடுக்குறேன் சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான், இன்னொரு விஷயம்டா, இன்னைக்கு இந்த மாசம் முக்கியமான நாள் ஒண்ணு வருது. அது நீ உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நாளுப்பா வருது? எனக்கு ஞாபகம் இல்லையே." "சாரிப்பா எனக்கு ஞாபகம் இல்லப்பா. நீங்களே சொல்லிருங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "போன வருஷம் இந்த நேரம்லாம் நீ எங்க கூட இல்ல. அ ஆனாலும் நீ உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவ தான் எல்லாத்தையுமே மறந்துட்டாளங்க. இந்த 1 வருஷத்துல நம்ம ஞாபகம் கொஞ்சம் கூட அவளுக்கு வந்திருக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப என்னன்னு சொல்லுங்க" அப்படிங்கும்போது, "நம்ம கையலுக்கு பிறந்த நாள் மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா இந்த மாசம் தானேப்பா." "அப்ப மறந்தே போயிட்டேன்ப்பா. சாரிப்பா, சாரிப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாடா. இந்த மாசம் தான் பிறந்த நாளு. போன தடவ நீ எங்க கூட இல்ல அப்படின்றதுனால, அத்தைன்னு சொல்லிட்டு உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணா. போன தடவ நீ எங்க கூட இல்ல. அதனால அவளோட பிறந்த நாள வந்து நாங்க கொண்டாடவே இல்ல. அவ்வளவா கொண்டாடல. பிள்ளைக்கு ஆசைப்பட்ட மாதிரி எதுவும் செய்யல. ஆனா இந்த தடவ நீ இருக்கிற. அவளுக்கு சர்ப்ரைஸா நம்ம வந்து கொண்டாடினா ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அவளுக்கும் உன்னைய பார்த்த ஒரு ஹாப்பி இருக்கும்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அதனால என்னப்பா சூப்பரா கொண்டாடிறலாம். ஆனா எல்லாரையுமே இங்க வர சொல்லுங்கப்பா. அண்ணன், அண்ணி, அப்புறம் பாப்பா அவங்கள வந்து இங்க வர சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க நம்ம சோழன் ஃபேமிலி இருக்காங்க. நம்ம நம்ம ஃபேமிலி இருக்காங்களா, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிறலாம். பாப்பாவுக்கு இது மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் பிறந்தநாளா நம்ம கொண்டாடிறலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு அப்படி சொன்ன உடனே, சாரி தேன் இருந்துட்டு சொல்றாங்க, "என்ன நிலா இப்படி பேசிட்டு இருக்கிற? அவங்க எல்லாருமே அவங்க வேலைய விட்டுட்டு இங்க வருவாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? அவங்க வர்றதுக்கு என்ன? அண்ணனும், அண்ணியும் பாப்பாவும் வர்றதுக்கு என்ன?" அப்படின்னும்போது, "இல்லடா, இப்ப நான் முழுசா சென்னையிலேயே செட்டில் ஆயிட்டேனா, அங்க எல்லா பிசினஸுமே தாஸ் தான் பார்த்துக்கிறான். அந்த பிசினஸ விட்டுட்டு வரவும் முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம அங்க போனோம் அப்படின்னா, ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம். பிறந்தநாள மட்டும் கொண்டாடிட்டு வந்துர்றோம். அது மட்டும் இல்ல, நான் உன் அண்ணியோட அம்மா, அப்பாவும் அங்க தான் இருக்கிறாங்க. அவங்கள இங்க வர சொன்னா வருவாங்களா? கண்டிப்பா வரமாட்டாங்க. ஆனா, அவங்க பேத்தியோட பிறந்தநாளுக்கு கூட இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அதனால தான் சொல்றேன். மத்தபடி வேற எந்த இன்டென்ஷன்லயும் உன்னைய கூப்பிடவே இல்ல. தயவு செஞ்சு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "கண்டிப்பாப்பா. நான் பாப்பாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நினைச்சுட்டே இருந்தேன்.
அதனால கண்டிப்பா இந்த பிறந்த நாளுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வேற வந்திருக்கு. அந்த ஹேப்பில வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ அவங்களோட வீட்டுக்கு திருவண்ணாமலைக்கு கிளம்பி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்போ நிலா வந்து அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லார்ட்டயும் கால் பண்ணி, இந்த மாரி நான் திருவண்ணாமலைக்கு போறேன் அப்படின்ற மாரி ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க. சோழன் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "என்ன நிலா? என்னாச்சு? நான் ஃபோன் போட்டுட்டே இருந்தேன். நீ எடுக்கவே இல்ல நேத்தெல்லாம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அப்பா கிட்ட இந்த டிசைன்ஸ் எல்லாமே காட்டிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து சொல்றாங்க. அப்ப நான் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா நிலா உனக்கு? நான் கால் பண்றேன். ஆனா நீ எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னும்போது, அதான் நான் ஒரு வேலையில இருந்தேன் அப்படின்னா, ஒரு தடவ ஃபோன் எடுக்கல அப்படின்னா, அப்படியே விட்டுலாம்ல சோலா. எதுக்கு நீங்க மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஸியா இருப்பேன்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத வந்து நம்ம தேனோட சாரி மனோகர் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ சோழன் மேல சும்மா பாசமும், பரிதாபம் மட்டும் தான் இருக்கு. இது காதலு கூட வாழணும் அப்படின்ற எண்ணம்லாம் நிலாவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நிலா நீ பிஸியா இருக்கிற இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் ஒரு மெசேஜாவது போட்டு விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நான் திருவண்ணாமலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நிலா இப்படி சொல்ற? திருவண்ணாமலைக்கு போறியா? அங்க எதுக்கு நிலா போற? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. பதறாதீங்க சோழன். நான் திருவண்ணாமலைக்கு போறதுக்கு என்ன? எங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு தானே போறேன். இதுல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நிலா, உன்னை அப்படியே பேசி திருவண்ணாமலையிலேயே இருக்க வச்சுருவாங்க. திருவண்ணாமலைக்கு போனதுக்கப்புறம் உன்னைய அங்கருந்து வெளியில விடாம, ஏதாவது பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஆனா நான் போறேன். போயிட்டு எங்க அண்ணன் மகளுக்கு வந்துட்டு பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்துருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்ல நிலா, இதுல ஏதோ ஒரு இது இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். தயவு செஞ்சு நீ போக வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ல நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? போன வருஷம் தான் எங்க அண்ணனோட மகள வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா இந்த தடவ அப்படி கிடையாது. நான் போயிட்டு அவங்க கூட இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு நான் திரும்பி வந்துருவேன். ஏன்னா, சென்னையில எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்குது. அதுவுமே எங்க அப்பா தான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி குடுத்துருக்காங்க. அப்ப என்னோட நான் என்னோட டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணா தான் திவ்யா, அப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும் தான் அந்த டிசைன வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ரூ. 50,00,00,000 ப்ராஜெக்ட் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும்னா நான் இங்க தானே இருந்தாகணும். அதனால தான் மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அத பத்திலாம் நீங்க யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டாம். நான் போயிட்டு உடனே வந்துருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சோழனுக்கு வந்து இருந்தாலும் மனசு ஏதோ கஷ்டமாவே இருக்குது. இல்ல இவங்க வந்து நிலாவ பிரிச்சு கூட்டிட்டு போணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த மாரி சொல்றாங்கன்னா, பிறகு அப்படியே அந்த குடும்பத்தோடயே ஒட்ட ஆரம்பிச்சுருவா. நிலா சுத்தமா நம்மள மறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. பட் இருந்தாலும் சோழனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது நிலாவ தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு நெனைக்கிறாரு. பட் அவரால எதுவும் பண்ண முடியல. நம்ம நிலாவும் கிளம்பி அங்க திருவண்ணாமலைக்கு போயிடுறாங்க. திருவண்ணாமலைக்கு போனதுமே வந்துட்டு தாசு வந்து பேசுறாரு. "என்ன நிலா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிலாவோட அண்ணியும் வந்து பேசுறாங்க. "என்ன நிலா நல்லா இருக்கியா நிலா? என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் "பாப்பா உனக்கு பிறந்த நாளா? சாரிடா, அத்தா போன வருஷம் இல்ல உன் கூட. ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாது. அத்தை உன் பக்கத்திலேயே இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அத்தை இனிமே நீ இங்க தான் இருக்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நிலா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நிலா இருந்துட்டு, "முதல்ல உன்னோட பிறந்த நாள நல்லபடியா கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் மித்தத பார்த்துக்கலாம். சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கப்புறம் அப்படி சொல்லி சொல்லும்போது, நிலாவோட அண்ணன் பொண்ணு அந்த பாப்பா இருந்துட்டு, "சரித்தா அப்ப என் கூடவே இருங்க நீயி. இனிமே நீ விளையாடுறதுக்கு நீ வந்துட்டியா, இனிமே நல்லா ஜாலியா விளையாடலாம். எங்க அம்மாவும், அப்பாவும் என் கூட விளையாடவே மாட்டாங்க. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்கிட்ட ஃபோன்ல கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிலா பார்த்து அப்படியே முறைச்சிட்டு, "இனிமே அப்படி கிடையாது. அத்தைய நீ எப்பனாலும் பார்க்கலாம். நானும் உன்னைய நினைக்கும் போதெல்லாம் வந்து பார்ப்பேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நிலாவோட அண்ணியும், நிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன நிலா சொன்னது மாதிரியே விவாகரத்து பண்ணிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா அண்ணி. அதெல்லாம் வேற வேற கதை அண்ணி. அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அதான் உன்னோட கல்யாணத்துல இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பமே இல்லன்னு சொல்லிட்டு நீ சொன்னையா? அது எப்படி உனக்கு தெரிய வந்துச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா அண்ணி. எதர்ச்சியா வந்து இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா இது எல்லாமே சோழன் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது. அந்த கோவத்துல தான் அதுல தான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் நீ டிவோர்ஸ் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "நல்லது தான் நிலா. எப்பனாலும் டிவோர்ஸ் பண்றது தான் நல்லது. சரி பரவால்ல. இனிமே உன்னோட கேரியர பார்த்துக்கோ. உன்ன அப்படியே விட்டுற மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா அண்ணி. நான் கண்டிப்பா திரும்பவும் சென்னைக்கு போகணும். அங்க தான் நெறைய பிசினஸ் வந்து அங்க தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்திருக்குது. கம்பெனி இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இன்னும் நெறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. என்னோட எய்ம்லாம் ரொம்ப பெருசு அண்ணி" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
சரி நிலா, நீ வந்து பாப்பாவோட பிறந்தநாளுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம சோழனுக்கு வந்துட்டு அங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நிலாவ கூட்டிட்டு வந்துட்டோம் இங்க. இனிமே நிலாவ தேடி இவங்க இங்க வரக்கூடாது. அவன வந்து ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. கவலைய விடுங்கப்பா. இந்த தடவ அவன் மிஸ் ஆகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து அவங்க ஆட்கள்ட்ட சொல்லி சேரன சாரி சோழன வந்து கடத்தி வச்சர்றாங்க. அதுக்கப்புறமா சோழன கடத்தி வச்சதுக்கப்புறமா இந்த தடவ எப்படியாவது அவன் மிஸ் ஆகாம அவன போட்டுறணும். இதுக்கு முந்தின தடவையாவது பணத்த எடுத்துட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ நம்ப வைக்க வேண்டியது இருந்துச்சு. இப்ப நிலாவ நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நிலாவுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன என்ன பண்ணாலும் இங்க யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அப்புறமா சோழன் வந்து ரொம்ப நேரம் ஆகவும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை வந்து நிலாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. சோழன் என்னப்பா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். நீ திருவண்ணாமலைக்கு போனதுனால உன்னை தேடி அங்க எதுவும் வந்திருக்கிறானா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லையேண்ணே, அப்படி வந்திருந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரே. அப்படிலாம் எதுவும் வரலையே அவரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? எனக்கு ஃபோன் போட்டாருன்னே நான் பேசினேன். திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒன்றும் சொல்லலையே. அவரும் சரி நல்லபடியா போயிட்டு வந்தா சொன்னாரு. வேற எதுவும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு தெரியலப்பா. அவன் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னே வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சின்ன பிள்ளையா? அதெல்லாம் வந்துருவாருண்ணே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நிலாவுக்குமே மனசு கஷ்டமாகுது. ஏன் திடீர்னு அவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்மள்ட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு? என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் மனோகரோட உண்மை முகம் வந்து தெரிய வரும்.